இப்ப சொல்லுங்க, லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டினது நான் தான், அவங்க ஏன் வைஃப் தான், நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ஒன்னா வாழ போறோம்னு எங்க எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஏன் கேள்வி கேட்க போறோம்? அக்கா, இத்தனை நாளும் பிரதீபா பேசினது அத்தனையும் ஏதாவது ஒரு விலங்கத்துல தான் போய் முடியும். ஆனா முதல் முறையா இன்னைக்குதான் அவ கரெக்டா பேசிருக்காளோன்னு எனக்கு தோணுது. சரியோ தப்போ, உங்களுக்கும் ஹரிசாருக்கும் கடவுள் ஒரு முடிச்சு போட்டாரு. அத ஏன் உதாசனப்படுத்துறீங்க? அக்கா, உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன், நீங்க அவரை ஏத்துட்டு வாழறதா நல்லதுன்னு படுது. ஹரி, அதுதான் சரி. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அது ஒண்ணுதான் தீர்வா இருக்கும். நீங்க தயங்காம இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. என் அனுபவத்துல சொல்றேம்மா, வயசு ஆக ஆகத்தான் ஒரு துணை அவசியம். கையும் காலும் நாம சொல்றத கேட்கற வரைக்கும் தான் இந்த வீராப்பு கௌரவம் எல்லாம். நாடி விழுந்துடுதுன்னா அப்புறம் அவ்வளவுதான். இப்ப காலம் உங்க 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, அதை விட்டுறாதீங்க. இங்க பாருங்க, இங்க அவங்களோட வாழ்க்கைய முடிவு பண்ண அவங்களுக்கே எல்லா உரிமையும் இருக்கு. யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் யாரும் தலையிடக்கூடாது. அவங்க வாழ்க்கைய பத்தி அவங்களே முடிவெடுக்கட்டுமே. ஆமா, லக்ஷ்மி மேடமும் ஹரிசாரும் ஒன்னும் குழந்தை கிடையாது. நீங்க யாரும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அவங்கவுங்க வேலையை பாருங்க. அதே மாதிரி அபார்ட்மெண்ட் ரூல்ஸ் ஒன்னும் ஐபிசி கிடையாது. அது நமக்கு நாமே போட்டுக்கிட்டது தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி? என்னோட விஷயம் வரும்போது மட்டும் உடனே அப்படியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படியே முன்னாடி வந்து உடனே இன்ஸ்டன்ட்டா வீட்டை காலி பண்ணு சொல்வீங்க. இவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா, விதிவிலக்கா? ஃபைன், எனக்கு அவங்களோட பர்சனல் தனிப்பட்ட விஷயம் தான். ஆனா இதுல அபார்ட்மெண்டோட குட் வில் சம்பந்தப்பட்டு இருக்கு. அதுக்கு ஒரு அசிங்கம் வர்றதை என்னால பொறுத்துக்க முடியாது. So what I am trying to say is, as soon as possible, இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல முடிவை எடுங்க. அபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ், மரியாதைக்குரிய செக்ரட்டரி அவர்களே, உங்க அத்தைங்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாம கொஞ்சம் நேர்மையா இருக்க முயற்சி பண்ணுங்க. பாருங்க ஹரி சார், உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த உறவும் இல்லைனா அந்த தாலி ஏன் அவங்க கழுத்துல இருக்கணும்? அதனால தானே இவ்வளவு பிரச்சனை. பேசாம அதை கழட்டிடலாமே. ஆமா லக்ஷ்மிகா, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க கழுத்துல இருக்கிற அந்த தாலி தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசாம அதை கழட்டிடுங்களேன். ஏமா தாலி கழட்டி கொடுத்துருமா? சொல்றோம்ல,
ஹரி சார், இப்பவும் வாய் மூடிக்கிட்டு இருந்தா இப்படி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி ஆள் ஆளுக்கு அவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் டைம் தான் கொடுங்களேன், அதுக்குள்ள அவங்களே முடிவு பண்ணி சொல்வாங்க. தாராளமா டைம் எடுத்துக்கிட்டோம், 2 days டைம் எடுத்துக்கிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து முடிவை சொல்லியே ஆகணும். முடிவு எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், பட் ரிசல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒய்? பிகாஸ் எல்லாமே நம்ம அபார்ட்மெண்டோட நன்மைக்காக தான். ஓகே? சாரி ஹரி சார், என்னால எதுவும் பண்ண முடியல. சார், நான் கேட்டதுக்கு தான் என்ன கண்டபடி திட்டுனீங்க. இப்ப பாருங்க, நம்ம அபார்ட்மெண்ட் மொத்த அசோசியேஷனும் கேக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுல நான் என்ன சொல்ல முடியும் மேடம்? அவங்க எல்லாம் கேட்க கேட்க லட்சுமி மேடம் தவிச்ச தவிப்ப பாத்தியா? ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போயிடுச்சு. லட்சுமி மேடம் ஒரு விஷயத்துல தீவிரமா இருக்கும்போது நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு? சார், இங்க யாரும் அப்படியெல்லாம் தீர்மானமா இருக்க முடியாது. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போய் பேசுங்க சார், கண்டிப்பா லட்சுமி மேடம் ஒத்துப்பாங்க. நான் வரேன் சார். நட நட நட, வா நட. நான் தூங்கிட்டு இருப்பேன் பாருங்க. அத்தை, முடியல அத்தை. முடியும், தூங்கணும். முடியும். தூங்குற நேரத்துல இப்படி இழுத்துட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்க. பவி, இது பாரு, வாக்கிங் பண்றது நல்லது. பிரசவ நேரத்துல கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இப்பல இருந்தே உடம்ப தயார்படுத்தணும். அதெல்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் தான். இப்ப ரெஸ்ட் தானே எடுக்கணும். எனக்கு தூக்கமா வருது. அப்படி இல்ல பவி, ஒரேடியா ரெஸ்ட் எடுக்க கூடாது. எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாம வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடு, அப்படி இருக்க கூடாது. டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீ நடக்கணும். அதான் உடம்புக்கு நல்லது. நீ என்ன இப்படி இருக்க? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? குட்டி வயித்துல இருக்கும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உழைச்சிருக்கேன். அதெல்லாம் உனக்கு சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ. நீ வா, நட. அதெல்லாம் முடியாது. நட நட, நடக்கணும். நடந்ததா சரியா வரும். முடியலையா? இல்ல வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ சூப்பர், வெரி குட். இப்படி கூட இருந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, நடங்க நடங்க. நட, அதான் சொல்றாங்கல்ல, நட. அத்தா அத்தா விடுங்க. அப்படியெல்லாம் இல்ல, இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு, நடக்கணும். வா.
போதும் அத்தா. இன்னும் ஒரு 2 ரவுண்ட் தான் இருக்கு. வா. முடியாது. இல்ல நீ நடந்துதான் ஆகணும். வா வா வா. ஏய் மேடி. மேடம் என்ன ஆளே காணோம்? மேடம் நான் 4 ரவுண்டு நடந்துட்டு இது 5வது ரவுண்டு மேடம். நீங்க இப்பதான் வரீங்க. ஆமா தனியா வந்திருக்க? ஆமா மேடம், நம்ம B2 பார்வதி பாட்டி கூட தான் வந்தேன். நான் கொஞ்சம் வேகமா வந்துட்டேன், அவங்க கொஞ்சம் ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க. அது இல்ல, ஹரி சார் தினசரி வாக்கிங் பண்ணுவாரே, அவர் எங்க காணோம் அதான் கேட்டேன். மேடம் தெரியல. ஏன் மேடம் வரேன்னு சொல்லியிருந்தாரா? இல்ல வரேன்லாம் சொல்லல. டெய்லி காலையில காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி மெசேஜ்ல அனுப்புவாரு. இன்னைக்கு அனுப்பல. அதான் உடம்பு எதுவும் சரியில்லையா? ஐயோ அதெல்லாம் இல்ல மேடம், அவர் நல்லா தான் இருக்காரு. ஐ திங்க் அவரு தூங்கி இருப்பாரு, மெசேஜ் அனுப்ப மறந்துருப்பாரு, அவ்வளவுதான். என்ன பவி அதிசயமா இருக்கு, வாக்கிங்லாம் வந்திருக்கீங்க? ஆமா மேடி, அத்தை விடாம கையோட போயே ஆகணும்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன மேடம் போனே பாத்துட்டு இருக்கீங்க? நான் வேணா அரிசாட்ட சொல்லி உங்களுக்கு மெசேஜ் பண்ண சொல்லவா? வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். அவரே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? ட்ரை பண்றேன், நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல? ஒண்ணும் வேண்டாங்கல்ல. பண்றேன் மேடம். வேண்டான்னு சொல்றேன்ல. டென்ஷன் ஆவீங்க மேடம். நடந்து வர போறியா இல்லையா? சீக்கிரமா வா. நீங்க போங்க, நான் சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு. பாத்தியா மேடி, ஹரி சார் மெசேஜ் அனுப்பலன்னு உடனே அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க. ஆமா ஆமா, நேத்து அங்க அவ்வளவு பேர் கேள்வி கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம இப்ப மெசேஜ் வரலன்னு கவலைப்படுறாங்கப்பா. இவங்களை என்னத்த சொல்றது? எதையும் ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது மேடி. அவங்களா சொல்வாங்க, அப்ப பாத்துக்கலாம். போ போ, வீட்டுக்கு போ, பார்த்து பத்திரமா போ. போன் கூட பண்ணாம இருக்காரு. ச்சே, ஏதாவது பிரச்சனைனா சொன்னாதானே தெரியும். டெய்லி போன் பண்ணணும், மெசேஜ் போடணும். இந்த பக்கம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களேன்னு கொஞ்சம் கூட தெரியாதா? சரி, நம்ம கடைசியா ஒரு தடவை பண்ணி பாப்போம். ஸ்விட்ச் ஆஃப் வேற. ஒருவேளை யாராவது அவசரத்துக்கு கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? இந்த வாட்ஸ்அப்ல தானே லாஸ்டா எப்போ பார்த்தோங்கிற டைம் எல்லாம் காமிக்கும். அத கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? ச்சே, இப்படியா ஒரு மனுஷன் பொறுப்பு இல்லாம இருக்கிறது? வரட்டும். சார்ஜ் இல்ல மேடம், அது இல்ல மேடம், இது இல்ல மேடம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வருவார்ல, அப்ப பேசிக்கிறேன். அத்தை, என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா ப்ரோகிராம்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஓ சரி. அத்தை, எப்ப பார்த்தாலும் ப்ரோகிராம் ப்ரோகிராம்னு இல்லாம கொஞ்சம் மத்த விஷயத்த பத்தியும் யோசிங்களேன். என்னத்த ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது? சில பேருக்கு எந்த விஷயத்திலயும் ஒரு பொறுப்பே இல்லாம இருக்காங்க. அத நினைச்சு நினைச்சுதான் எனக்கு கோவமா வருது. யார அத்தை சொல்றீங்க? வேற யாரு? எல்லாம் ஹரி சார் தான். நேத்து பவி எவ்ளோ பிரச்சனை நடந்துச்சுல்ல? எங்களை நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவமானப்படுத்திருக்காங்க. அதே இதுன்னு ஏதாவது பதில் சொல்ல வேண்டாமா?
எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இப்ப பார்த்தா ஆளையே காணோம். போன் ஸ்விட்ச் ஆஃப், வாட்ஸ்அப்ல ஒண்ணுமே தெரியல. இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. சரி, அங்கதான் யார்கிட்டயும் பேசல, எதுவும் சொல்லல. எனக்கு ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. காலையில இருந்து ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல, எதுவுமே இல்ல. அப்படி என்ன அவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரு? அத்தை, நீங்க ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? நான் எதுக்கு போன் பண்ணி பாக்குறேன்? அவருக்கே ஆக்குற இல்ல, எனக்கு என்ன வந்தது? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா என்ன? எவ்வளவோ வேலை இருக்கு. ப்ரோக்ராம் பண்ணணும், அத பத்தி யோசிக்கணும், எவ்வளவோ வேலை இருக்கு. நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கேனா என்ன? சரி, அப்போ நீங்க உங்க போன் கொடுங்களேன், நான் வேணா ட்ரை பண்றேன். என் போன்ல இருந்துலாம் உனக்கு கால் பண்ண வேண்டாம். உனக்கு போன் பண்ணனும்னா உன் போன்ல இருந்து பண்ணு. ஓ சரி. என்னத்த ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? அதான் தெரியுமே ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு. தெரியுமா? அது எப்படி அத்த உங்களுக்கு தெரியும்? அது ஒரு போன் பண்ணலனா என்னவா இருக்கும்? ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். அந்த யுகத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன். அத்தை, ஹரி சார் போன் பண்ணலன்னு வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தினமும் ஒரு மெசேஜ் போடுவாரு. இப்போ இன்னைக்கு திடீர்னு அவரோட மெசேஜ் இல்ல, போனும் இல்ல. அதான், மத்தபடி எதுவும் இல்ல. என் வேலையே பாக்குறதுக்கு என்னால முடியல. இதுல நான் மத்தவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையான்னு கேக்குறேன் நானு. இருக்குல்ல எனக்கு நிறைய வேலை. இல்ல, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் பொசசிவ்னஸ்ல கோவப்படுவாங்க, இப்படிதான் நடந்துப்பாங்க. அதே மாதிரி தெரியுதா? அதான் என்னன்னு கேக்குறேன். பவி, இத பாரு, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு ஷோக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். என்ன மதர், வழக்கத்துக்கு மாற உங்க முகத்துல ரொம்ப கோவம் தெரியுது. ஏன் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஆமா, நீ ஏதோ பெரிய மகான் இல்ல, முகத்தை பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவியா? போடா. மதர் நடவடிக்கையே சரியில்லையே, ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கு. சரி மதர், நல்லா பண்ணுங்க. ஏன் எனக்கு தெரியாதா? நான் இது வரைக்கும் நல்லபடியா பண்ணவே இல்லையா? இல்ல ஷோ ஹிட் ஆனது இல்லையா? சொல்லுடா. ஹிட்லாம் ஆயிருக்கு மதர். போ, போயிட்டு ரெக்கார்டிங் பண்ற வேலையை பாரு. போ போ, சீக்கிரம் போ. டைம் ஆகுது, சீக்கிரம் போ. ஷோ ஸ்டார்ட் பண்ணோம். எப்போதும் இப்படி பண்ண மாட்டாங்களே, ஏன் இப்படி பண்றாங்க? புதுசா வேலையை பாருன்னு வேற சொல்றாங்க. ரெடியா? ரெடி மதர். ஸ்டார்ட் பண்ணு. ரெடி மதர். போலாம் போலாம் போலாம். ரெடி ரெடி போலாம் போலாம் போலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருப்பது பிங்க் எஃப்எம் 113.8. சரி, முதல் காலர் யாருன்னு பாப்போமா? ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் குரோம்பேட்டையிலேருந்து ஃபாத்திமா பேசுறேன் மேடம். சரி, உங்க கேள்வி என்ன? மேடம், என் ஹஸ்பண்ட் எப்போதும் என்னை ஏமாத்திட்டே இருக்காரு மேடம். 5 நிமிஷத்துல வந்துடுறேன், ரெடியா இரு, வெளியே போலான்னு சொல்வாரு. நானும் ரெடியா இருப்பேன் மேடம். ஆனா 5 மணிக்கு தான் வருவாரு. இப்படி ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல மேடம். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் இருக்காரு மேடம். யார்கிட்ட சொன்னாலும் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் கோவப்படுறேன்னு சொல்றாங்க மேடம். என்னால பொறுத்துக்கவே முடியல மேடம்.
இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல பதில் சொல்லணும் மேடம். இந்த ஆம்பளைங்க எல்லாம் அப்படிதான் நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு நம்ப வச்சு கழுத்த அறுக்கிறதுக்கு தான் தெரியும். பொறுப்புங்கிறது சுத்தமா கிடையாது.